இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ஆமாம். ரைட். ரைட். நாங்கள் நூல் மரபு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 21 நூற்பாக்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். முதலாவது நூற்பால தொடங்கி 20 மட்டும் முடிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் அது எங்களுக்கு என்ன சொன்னதுன்னா, தமிழ்ல எத்தனை எழுத்து இருக்குது, எது முதல் எழுத்து, எத்தனை சார்பு எழுத்து, குறில் என்றால் என்ன, நெடில் என்றால் என்ன, மாத்திரை என்றால் என்ன, மாத்திரையின் அளவு என்ன, உயிரெழுத்து என்ற பெயர் வந்தது. அடுத்தது மெய் எழுத்து. அந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தால் தான் உயிர் மெய் எழுத்து வரும். அதை பற்றி பார்த்துருக்கிறோம். பிறகு மெய் எழுத்தை நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம் என்றும், கசரத்தை பெற ஞன நமன எரல வளர என்று பிரிக்கிறதையும் பார்த்து நாங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் முக்கியமான விஷயம் என்னென்றால், குறில் ஒரு மாத்திரை, நெடில் 2 மாத்திரை, மெய் அரை மாத்திரை, சார்பெழுத்துக்கள் அரை மாத்திரை. ஆனால் மெய்யில மகர சில நேரங்களில் அரை மாத்திரையை விட குறைவா, அதாவது 1/4 மாத்திரையாகவும் வரும் என்றும் அவர் சொல்றார். அப்படி வந்தால் அந்த காலத்தில், அவர்ற காலத்தில் அந்த இம்மன்னாவுக்குள்ள உள்ளுக்கு ஒரு டோட், மேலே ஒரு டோட், உள்ளுக்கு ஒரு டோட் இருந்தால் தான் அது 1/4 மாத்திரைக்கு வரும் என்றும் சொல்றார். அப்போ அந்த நேரத்திலே எழுத்து வடிவம் வந்துட்டு என்றதுக்குரிய ஆதாரம் இதில் எங்களுக்கு கிடைக்குது. மற்றது ஏனா ஓனா இது ரெண்டுக்கும் புள்ளி இருக்குன்னு சொல்றார். அப்போ அந்த எழுத்து எங்களுக்கு விஸ்லஸ்டன்சினோ மாதிரி என்ன வீரமாமுடிவர் காலம் மட்டும் அந்த எழுத்து இருந்தது என்பதுக்கு அவர்தான் அதுக்கப்புறம் மாற்றினார்ன்றதும் எங்களுக்கு அதை நாங்கள் பார்த்துனாங்க. இனி நாங்கள் 22வது நூல்பாவில் இருந்து 33 நூல்பாக்குள்ள போவோம். 33 நூல் மரபுல 33 நூற்பாக்கள் தான் இருக்கு. அப்போ இதுக்குள்ள போவோம். இதில் முதலாவது நூற்பா தொடங்குது. எப்பயுமே நாங்கள் தொல்காப்பியத்தை நாங்கள் வாசிக்கிறோம், அதுக்கு முதல்ல உள்ளதையும் அடுத்துள்ளதை வாசிச்சதான் எங்களுக்கு என்ன வரும் விளங்கும். அதனால இந்த 21 திருப்பி பார்ப்போம். 21 என்ன செய்யுதுன்னா, மூன்று விஷயம் ஒன்றா சொல்லப்படுது. வல்லெழுத்தென்ப கசடத்தபுற, மெல்லெழுத்தென்ப ஞன நமன, இடையெழுத்தென்ப எரல வளர என்று சொல்லிட்டு 22வது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆர் வழக்கியன் மருங்கின் மெய் மயக்க குடநிலை தெரியும் காலை என்று சொல்றார். அதாவது அந்த 6 என்ற 18 எழுத்துக்கள் 3 6 பிரிச்சிருக்கு. அந்த அவ்வளவும் அதில் சேர்ந்து வரக்குள்ள எங்களுக்கு 2 விஷயம் தெரியும். ஒன்று மெய் மயக்கம், அடுத்த உடல்நிலை தெரியும் என்று சொல்றார். அப்படின்னு அவர் இங்க அந்த எழுத்துக்கள் 2 ஒன்றா செய்யறதுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்துக்குரிய பேரை சொல்றார். அந்த காலத்தில், அவரோட காலத்தில் பேர் மெய் மயக்கம் என்றதும், அது இப்போ வேற்றுநிலை மெய் மயக்கம் என்றும், அதனால் 2வது உடல்நிலை என்று அவர் சொல்றார். அது இப்போ மெய் மயக்க உடல்நிலை என்றும் இந்த காலத்தில் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அது என்ன என்றதை பார்ப்போம். முதலாவது மயக்கம், மெய் மயக்கம் என்றால் மயக்கம் என்றால் என்ன தெரியணும். நாங்கள் மயக்கம் என்றால் எங்களுக்கு தெரியும், எடுத்தோன்னு யாரோ மயங்கி விழுந்துட்டார் என்று நாங்கள் சொல்றது வழக்கம். ஆனால் உண்மையில மயக்கம்ன்றதுக்கு சரியான தமிழ் சொல்ற விளக்கம் என்னன்னா, கலக்கிறது. மயக்கம் என்றால் கலக்கிறது. அப்போ நாங்கள் சொல்லுவோம்ல,
அந்த அந்த இயற்கையை பார்த்து அவர் மயங்கி நிற்கிறார் என்று சொன்னால் அந்த இயற்கையோடு சேர்ந்து அவர் நிற்கிறார், கலந்து நிற்கிறார் என்றதான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ மயக்கம் என்றதை கலக்கிறது. அது மயங்கி விழுந்தாலும் நாங்கள் ஏன் அதை மயங்கி விழுறார் என்று அதை சொல்கிறோம் என்றால் அவரோட சாதாரணமான நிலையிலிருந்து அந்த மனம் குழம்புறதால தான் அவர் மயங்கி விழுகிறார். அதனால தான் அது மயக்கம் என்று சொல்கிறோம். இதில் ஒரு ஆழத்தை என்னென்னு பாருங்கள். நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் இருந்தார். இப்போதைக்கு 150 வருஷத்துக்கு மேலே இருந்தார். அவர் இந்த காலத்தில் அவர் தான் முதல் சைக்கோ அனாலிசிஸ் என்ற ஒரு துறையை கண்டுபிடிச்சவர். அப்போ அவர் இந்த மயக்கங்களை பற்றி மனங்களை பற்றி ஆய்வு செய்தவர். மனம் என்ற என்ன, அதை எப்படி வேலை செய்யும் என்று ஆய்வு செய்தவர். அதில் அவர் என்ன சொல்றார் என்றால், ஒரு ஆள் ஒரு ஷொக்கான விஷயத்துக்கு கேட்டுட்டு மயங்கி விழுறாங்க என்றால், அது அதிர்ச்சியில் மயங்கி விழுறது நாங்கள் பார்த்துருப்போம். அப்படி மயங்கி விழுறாங்கன்றா அதில் காரணம் என்னென்னா, மனதுக்கு அந்த ஷொக்கை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தைரியம் இல்லை, ஸ்ட்ராங் இல்லை. அதனால அந்த மனம் என்ன செய்யுதுன்னா டக்குன்னு கலங்கி இப்பத்திய நிலையை அப்படி மறந்து அப்படியே அதை அவங்கள அதாவது அந்த சுயநிலை இல்லாமாக்கு திரும்ப அவர் அந்த சுயநிலை இருந்த எலும்பக்குள்ள மனம் அதுக்கு ரெடியாக ஸ்ட்ராங்காக வந்துடும் அவர் சொல்கிறார். அப்படின்னா மயக்கம் என்றால் அவர் என்ன சொல்கிறேன்னா, சாதாரண உலகத்தை பார்த்து புரிகிற நிலையிலிருந்து அதை புரியாத நிலைக்கு போயிட்டு திரும்பி வாரது என்றதை சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறார். அவர் இப்போதைக்கு 1150 வருஷத்துக்கு முதல்ல இருந்தவர். ஆனால் இந்த விளக்கம் பாருங்கள், தமிழில் அந்த நாள்லேயே மயக்கமட்டா என்ன என்றது கிட்டத்தட்ட அதே பொருள்பட நாங்கள் அந்த பெயரை பாவிச்சிருக்கிறோம். அப்போ மயக்கம் என்றது கலந்து வருதல். அப்போ மெய் மயக்கம் என்றால் அதில் நாங்கள் என்னத்தை புரிஞ்சு கொள்கிறோம்னா, மெய் எந்த எண்ணத்தோடையோ கலந்து வருது என்று. அதாவது ரெண்டு மெய் எழுத்துக்கள் பக்கத்தில் வருது என்பதுதான் அதில் கருத்து. இதில் மெய் மயக்கம் என்றக்குள்ள பாருங்க, அச்சம் என்றக்குள்ள இச்சன்னு அச்சன்னா அடுத்து சானாவை நாங்கள் எப்படி எழுதுவோம்? இச் சக ஆ என்று எழுதுவோம். அப்போ பக்கத்தில் இச் வருது. அப்போ இதுதான் மெய் மயக்கம் என்று சொல்கிறார். இங்கே பாருங்க, அங்கம் அனாங்க பிரிப்போம். ஆனால் காணாவை எடுத்தவன்டா இக்கண்ணா சகா ஆனா. அப்போ இங்கே இக்கண்ணாவும் இங்கன்னாவும் இக்கண்ணாவும் சேர்ந்து வருது. அப்போ அதனால இங்கேயும் மெய் மயக்கம் என்று சொல்கிறார். இதைத்தான் அவர் ரெண்டா பிரிக்கிறார். என்னென்றால் இது மெய் மயக்கம், இதை அவர் உடல்நிலை என்று சொல்கிறார். அதாவது ஒரே மெய் எழுத்து பக்கத்தில் வருமானங்க. இதில் இச்சனாவும் பக்கத்தில் வர்றபடி அது ஒரே மெய் எழுத்து. அப்போ அதனால அதை அவர் மெய் மயக்கம் என்று சொல்றார். இப்போ வேற மெய் எழுத்து பக்கத்தில் இருக்குன்னா அது உடல்நிலை, அது இங்கன்னாவும் இக்கன்னாவும். அதனால அவர் உடல்நிலை என்று சொல்றார். இப்போ நாங்கள் இது வேற்றுநிலை மெய் மயக்கம் என்றதை நாங்கள் உடல்நிலை மெயில் கொஞ்சம் வரோம் சொல்கிறோம், உடன் என்று சொல்கிறோம். ரைட். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த எப்படி சயின்டிஃபிக்காக அவங்க அதை அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏன் அந்த பேர் வருதுன்றது எங்களுக்கு விளங்குது. பாருங்க, இப்போ இதில் ஆனா இச்சன்னா சானா இம்மன்னா நாங்கள் இந்த இதுக்குரிய மாத்திரை அளவு எடுத்தோம்டா ஆனாவுக்கும் இச்சன்னாவுக்கும் ஆனா உயிரெழுத்து குறில், இது மெய்யெழுத்து அரை மாத்திரை. அப்போ 1.5 மாத்திரை. சானா இம்மன்னா இங்கேயும் நாங்கள் இதில் உயிர்மெய் எழுத்து
இது என்ன உங்களுக்கு நாங்கள் முதலே பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இச்சன்னாவும் ஆனாவும் செய்கிறப்போ அந்த ஆனாட இயல்பை தான் அது எடுக்கும். அதனால இது முதலாவது ஒரு ஒன்று ஒரு மாத்திரை, இங்கே இம்முன்னா மெய் எழுத்து அரை மாத்திரை, அப்போ ஒன்றரை மாத்திரை, அப்போ ரெண்டையும் கூட்டினா 3 மாத்திரைன்னு வருது. இப்படி கூட்டினா, அதனால் நாங்கள் தொல்காப்பியர் சொல்கிறபடி கூட்டினால் பாருங்க, ஆ இச் இச் ஆ இம். அப்போ ஆனாக்கு ஒரு மாத்திரை, இச்சென்னாவுக்கும் 2 இச்சென்னா, அப்போ அரை மாத்திரை ஒரு மாத்திரை, அம் ஆனாக்கு ஒரு மாத்திரை, இம்மன்னாவுக்கு அரை மாத்திரை, பொண்டரை மாத்திரை. அப்புறம் ஒன்றையும் கூட்டினால் ஆனாவுக்கு ஒன்று, இச்சுக்கு ஒன்று, அம்முக்கு ஒன்றரை, எல்லாம் 3.5 மாத்திரை வருது. அப்போ பாருங்க, அந்த இது அது இது எவ்வளவு அனலிட்டிக்கலாக இதை பார்த்துருக்குறாங்கன்றது இதுல இருந்து எங்க விளங்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் உடல்நிலை என்றால் இது சரி மெய் மெய்மயக்கம் உடல்நிலை என்றது என்றும் இதில் எங்களுக்கு புரியும். மாஸ்டர் வித்தியாசமா வருது, அந்த கூட்டம் வித்தியாசமா வேற வந்தது. வித்தியாசம் வரணுமா தொல்காப்பியம்? இல்லை, இப்போ நான் என்ன சொல்லணும் என்றால், இப்போ நாங்கள் சும்மா எழுத்த வச்சு கொண்டு மட்டும் கூட்டினோம் என்றால் Yeah, 3 மாத்திரை வரும். yeah. ஆனால் இந்த தொல்காப்பியம் சொல்றபடி மெய்நிலை அல்லது உடல்நிலை என்று வச்சு கொண்டு கூட்டினோம்னா இதுல எழுத்து பிள்ளையா போட்டுக்க நினைக்கிறேன், 3.5 வரணும். அப்ப எது சரி? இதுதான் சரி, 3.5 தான் சரி. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா பாருங்க, அது அவ்வளவு அக்யூரேட்டா பார்த்தா அதை பிரிச்சு இருக்கிறாங்க சொல்ல வர. மேலோட்டமா பார்த்தா 3 மாத்திரை மாதிரி இருக்கும். அதனால நாங்க அது அக்யூரேட்டா பார்க்கக்குள்ள அது 3.5 என்று வரும். சரியா? வளர்ந்ததா உங்களுக்கு அது? ஓ, மற்றது நான் முதல்ல மாறி சொல்லிட்டேன் போல இருக்கு. உடல்நிலை மயக்கம்ன்றதான் ஒரே மெய்கள் பக்கத்து பக்கத்துல வாரது. வேற்றுமை மயக்கம் தான் வேற வேற அது வாரது. இப்ப அதான் ஒரே மெய், அதுதான் நான் இதுல சொல்ல வரேன். ஒரே மெய் பக்கத்து பக்கத்துல வந்தா அது உடல்நிலை. இதுதான் அச்சம் பண்றதுக்கு அதுக்கு உதாரணம். உச்சனம் பக்கத்து பக்கத்துல வருது. இதுல நாங்க எங்கிட்ட 18 மெய் எழுத்துக்களையும் எடுத்தால், அந்த 18 மெய் எழுத்துக்கள்லையும் ரானாவும் லானாவும் தவிர மிச்சம் 16ம் இந்த உடல்நிலை மயக்கத்தோடு உடன்படும். அதாவது இந்த ரானாவும் லானாவும் உடல்நிலை மயக்கத்துக்கு நடக்காது. அது 2 பக்கத்துல வராது, இல்லை பக்கத்துல வராது. அதுலயும் இந்த 16 எழுத்துக்கள்லையும் கச கானா சானா தானா இக்கன்னா இச்சன்னா இத்தன்னா இப்பன்னா என்றது 4ம் உடல்நிலை மெய்மயத்துக்கு மட்டும்தான் வரும், வேற்றுமை மெய்மயத்துக்கு வராது. அதாவது இது வேற மெய்யெழுத்தோட சேர்ந்து நிற்காது என்று சொல்றார். அதே மாதிரி வேற்றுமை மெய்மயக்கம் என்றது வேற வேற எழுத்துக்கள் மெய்கள் ஒன்றா சேர்ந்து வாரது. அப்ப அது இங்கு வேற வேற சேர்ந்து வருது. அப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, நாங்க முதல்ல இங்க பார்த்த மாதிரி இக்கன்னா இத்தன்னா இச்சன்னா இப்பன்னா இந்த 4ம் வேற்றுநிலையில வராது. 14க்கு தான் வேற்றுநிலை மயக்கம் வரும். இந்த வேற்றுநிலை மயக்கத்திலையும் இல்லும் மட்டும் நான் முதலே சொன்ன மாதிரி தான் இதுக்கு மட்டும் வேற்றுநிலை மயக்கம் வரும். அது நான் ஒரு வேன் டயக்ராமத்தில் போட்டால் உங்களுக்கு இது விளங்க நினைக்கிறேன். இப்போ இதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்ட்டா எங்கள்கிட்ட 18 மெய் எழுத்துக்களும் இருக்கு. அதில் நான் இது பிரித்து போட்டிருக்கேன் பாருங்க. இது நீல நிறத்தில் இருக்கு, இது கருப்பு நிறத்தில் இருக்கு.
இது பச்சைன்றத்தில் இருக்கு. அப்போ அது நீங்கள் அதே மாதிரி நீங்கள் அங்கால பார்த்தீங்கன்னா இது வேன் டயக்ராம். இப்போ இது இந்த பக்கம் உள்ள வட்டம் உடல்நிலைமை மயக்கம், இந்த பக்கத்தில் உள்ள வட்டம் வேற்றுநிலை மயக்கம். இந்த நடுவில் உள்ள இவ்வளவும் ரெண்டுக்கும் வரும். உடல்நிலை மையத்துக்கும் வரும், வேற்றுநிலை மையத்துக்கும் வரும். இந்த நாளும் உடல்நிலை மையத்துக்கு மட்டும்தான் வரும். அதாவது அதே எழுத்துக்களோட சேர்ந்து மட்டும்தான் வரும், வேற எழுத்துக்களோட சேர்ந்து வராது. இது வேற எழுத்துக்களோட மட்டும் சேர்ந்து தான் வரும், அதே எழுத்துக்களோட சேர்ந்து வராது. இந்த வேன் டயக்ராம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் சொற்களை போட்டிருக்கேன். அக்கா ரெண்டு இக்கனாவும் பக்கத்துல வரும். அச்சம் இச்சனாவும் பக்கத்துல வரும். அத்தை இத்தனாவும் வரும். அப்பா இப்பனாவும் வரும். அங்கனம் இருக்குல்ல, அது என்ன சேர்ந்து வரும். வண்ணம் என்ன செய்ய வரும். கொய்யா ஐயனாவும் சேர்ந்து வரும். உள்ளம் இல்லைனாவும் சேர்ந்து வரும். விஞ்ஞானம் இஞ்சனாவும் சேர்ந்து வரும். வன்னீர் சேர்ந்து வரும். வெள்ளம் சேர்ந்து வரும். கொற்றம் தட்டு, அம்மா, அவ்வு, அன்னம், இதெல்லாம் அதே மெய் எழுத்தோட இன்னொரு அதே மெய் எழுத்து சேர்ந்து வருது. இங்கால வேற்றுநிலை மயக்கம் என்ற இங்க பாருங்க, நான் எழுதியிருக்கேன். தங்கம், மஞ்சள், வெட்கம், வெண்கலம், பந்து, கம்பு, பாய்ந்து, கல்வி, கல்வன், முயற்சி, இன்பம், உணர்வு, மூழ்கு. இதுல பாத்தீங்கன்னா இங்கன்னாவோட இக்கண்ணா பக்கத்துல வரும், இஞ்சன்னாவோட இச்சன்னா பக்கத்துல வரும், இட்டன்னாவோட இக்கண்ணா பக்கத்துல வரும், இன்னன்னாவும் இக்கண்ணாவும் இந்த நாவும் தென்னாவும் அப்படி உங்களுக்கு சேர்ந்து வர்றது பார்க்கலாம். இப்போ அந்த 22வது நூற்பால இதைத்தான் அவர் சொல்றாரு. அதை நான் அப்படி படமா உங்களுக்கு கொண்டாந்து காட்டுறேன். இந்த நூற்பாக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், நான் சொன்னேன் எங்களுக்கு 33 நூற்பாக்கள் இருக்கு. அந்த 33 நூற்பாக்கள்ல உடல்நிலை மயமாக்கத்தை பற்றி ஒரு நூற்பா தான் இருக்கு. அது 30வது நூற்பா. அதை நாங்கள் அதில் பார்ப்போம். வேற்றுநிலை மயமிக்கத்தை பற்றி 6 நூற்பாக்கள் இருக்கு. இப்போ அந்த 6ஐயும் இனி அடுத்து ஒவ்வொன்றா பார்ப்போம். 22வது நூற்பா தான் இப்படி 2 விதமான மெய்மயக்கம் இருக்குன்னு சொல்லுது. இனி வரப்போற 6ம் வேற்றுநிலை மயக்கத்தை பற்றி மட்டும் சொல்ல போகுது. அதுக்கு பிறகு வர்றது உடல்நிலை மயக்கத்தை சொல்ல போகுது. சரி, இதுல 6 இல்லை, 7 இருக்கு. சரி, ரைட். இந்த மெய் மயக்கத்தை பற்றி கொஞ்சம் நான் கூடுதலாக நான் ஆய்வு செய்ததில்லை. எனக்கு கிடைச்ச விஷயங்கள் என்னென்னா, இது வேறு மொழிகள்ல, அதாவது அபுகுடா, உங்களுக்கு தெரியும், நாங்கள் 4 பிரிக்கிறோம் எழுத்து வடிவங்களை. ஆல்பபெட், அஜாட், அபுகிடா, அடுத்தது லோகோகிராஃப். இதெல்லாம் அபுகுடாவுக்கு மொழிகளுக்கு மட்டும்தான் இந்த மெய் மயக்கம் வரும். ஆல்பபெட்டுக்கு வராது, அப்ஜாடுக்கு வராது. என்னென்னா அங்கே உயிரெழுத்து இல்லை. லோகோகிராஃபில் அது எழுத்து வடிவமே இல்லை, அது ஒரு வரி வடிவம், சித்திர வடிவம். அதனால அங்கே உயிர் மெய் என்று அங்கே இருக்காது. அப்போ அபுகிடா மொழிகளுக்கு மட்டும்தான் இது ஒரு ஸ்பெஷலான வடிவம் என்றதை எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்போ இதுல ஏன் இந்த மைமேக்கம் தேவைன்னா, லிங்குவிஸ்டிக்கல் மோர்ஃபாலஜி என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது என்னன்னா, எப்படி ஒரு சொல் உருவாகும் வந்து அப்படிங்க. இந்த சொல் உருவாக்கத்துக்கான ஒரு ஒரு அமைவு தான் இந்த மெய்மயக்கம் என்று சொல்றது. இதை நான் மற்ற லாங்குவேஜுகளோட தமிழ் மாதிரி இப்போ இருக்கிற லாங்குவேஜில் ஒப்பிட்டு பார்த்தேன். இப்போ ஆல்ஃபபெட் என்ன மாதிரி செய்யுது, தமிழ் அபுகிடா ஆல்ஃபபெட் என்ன மாதிரி செய்யுதுன்னு பார்த்தேன். அப்போ அதில் உங்களுக்கு தெரியும், ஃபொனம் என்று சொன்னால் ஒரு லெட்டரில் இருந்து நாங்கள் எடுக்கிற சவுண்டை நாங்கள் ஃபொனம் என்று சொல்லுவோம். 2 லெட்டர்ஸ் அல்லது 2 விட கூட லெட்டர்ஸ் செய்யறதுண்டா அதை சிலபிள் என்று சொல்லுவோம்.
இங்கிலீஷை பொறுத்தவரை அதில் ஃபனமும் இருக்கு, ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிப்பு இருக்குது. அதே மாதிரி சேர்ந்து வரக்குள்ளையும் அதுக்குரிய உச்சரிப்பு இருக்குது. சேர்ந்து வர்றது தான் நாங்கள் சிலபல் சொல்கிறோம். அப்போ இவங்க இங்கிலீஷில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நீங்கள் சேர்ந்து வரக்குள்ள வவுலும் கன்சனண்ட்டும் சேர்ந்து வரும். இப்போ வவுல் தான் அதில் மையமாக இருக்கும், அதாவது நியூக்ளியஸ் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த வவுலுக்கு முன்னாலேயும் கான்ஸ்டன்ட் வரும், வவுலுக்கு பின்னாலேயும் கான்ஸ்டன்ட் வரும். இப்போ இதில் பாருங்கள், ஏஐ என்றது அது ஃபோனம்ஸ், அதே நேரத்தில் சிலபிளாகவும் இருக்கும். அவுட் என்றக்குள்ள பாருங்கள், இங்கே 2 மெய் எழுத்துக்கள் வருது, அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 உயிரெழுத்துக்கள் வருது, அது பக்கத்தில் ஒரு மெய் எழுத்து வருது. இங்கே ஒரு மெய் எழுத்து, அதுக்கு பின்னால் 2 உயிரெழுத்து. அப்போ முன்னாலையும் உயிரெழுத்தும் இருக்கும், பின்னாலையும் இருக்கும், கலந்து வரும். பாருங்க, இதில் முன்னுக்கும் பின்னுக்கும் நடுவில் உயிரெழுத்தும், அங்கேயும் இங்காலையும் மெய் எழுத்துக்கள் இது மாதிரியும் வரும். அப்போ ஆங்கிலத்தில் இப்படி தான் வரும். ஆனால் தமிழில் இப்போ நாங்கள் என்ன பார்த்தோம், உடல்நிலை என்று மெய்மயக்கம் என்றால் ஒரே உயிரெழுத்து 2 பக்கத்தில் வரும், அந்த மெய்யெழுத்துக்கள் வராது. மெய்யெழுத்துக்கள் பக்கத்தில் வரும், உயிரெழுத்துக்கள் அப்படி வராது. அதே நேரத்தில் ஒரு பக்கத்தில் ஒரே ஒரே வேறு வேறு எழுத்துக்களும் வரும் என்றதை பார்த்தோம். அப்போ இதை வச்சு கொண்டு இவங்க சிலபலை பிரிக்கக்குள்ள அவங்க பாருங்க, இந்த ஏ பா நா பனானா என்றதை அவங்க இப்படி பிரிக்கிறாங்க. அப்போ அந்த சத்தத்தை வச்சு கொண்டு தான் நீங்கள் பிரிக்கிறீங்க. ரேபிட்ன்றதை நாங்கள் 2ஆக தான் பிரிக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பி பக்கத்து போக வந்தால் முதல் பியோட ஒரு சிலபல், அடுத்த பியோட அடுத்த சிலபல். இங்கே ஒரு சிக்கல் வருது பாருங்க. இப்போ இந்த சிக்கல் என்னென்றால், இதை பிரிக்கக்குள்ள நாங்கள் சிஹெச்சை வரையாக பிரிக்க இயலாது. அப்போ இங்கே சிஹெச்யூஆர் என்றதை ஒரு சிலபலாகவும் சிஹெச்சா இன்னொரு சிலபலாகவும் இருக்கணும். அப்போ அந்த அல்ஃபாபெட் உள்ள மொழிகளுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு உலகம் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை என்றால், இப்போ இங்கே இந்த ஒரு சிலபல், இதில் இது சிலபல் இல்லை. முன்பக்கம் உள்ள சிஹெச் ஒரு சிலபல் இல்லை, ஆனால் கடைசியாக உள்ளது ஒரு சிலபல். இப்போ ஏன்னு கேட்டால் அதுக்கு விளக்கம் தெரியாது. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்இ என்றது ஒரு சிலபலாக வரும், ஆனால் அது உச்சரிப்பு எப்பயுமே எல் தான் வரும். ஈக்கி சைலண்ட் இருக்காங்க பாருங்க, இல்லைன்னு முடியும், ஈக்கி சத்தம் இல்லை. டேபிள் இல்லைன்னு முடியும், ஈக்கி சத்தம் இல்லை. அப்படியான சில சிக்கல்கள் இதில் இருக்குது. அப்போ அதை நாங்கள் பார்க்கக்குள்ள நான் முதலே சொன்ன மாதிரி சிங்கிள் லெட்டர்ஸ் சிலபிள் இருக்குது, 2 லெட்டர்ஸ் சிலபஸ் இருக்குது, 3 லெட்டர் சிலபிள் இருக்குது. அப்போ எத்தனை லெட்டர் சிலபஸ் மொத்தமாக வரும் தேடி பார்த்ததில்ல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது தெரியாது, அப்படி அனலைஸ் பண்ண முடியலை. இங்கிலீஷில் எத்தனை வரும்னு தெரியாது. இது வரைக்கும் ஆகக்கூடிய 10 வேர்டுகள் 10 லெட்டர்ஸ் ஒன்றா சேர்ந்த சிலபல்ஸ் இருக்கான். இப்போ இந்த இதில் நான் போட்டிருக்க சொற்கள் இந்த 5ம் 10 11 இந்த 5ம் ஒரு சிலபல், ஒரே தான் உச்சரிக்கலாம், பிரித்து உச்சரிக்க இல்லாது. அப்போ எங்களுக்கு ஆங்கிலத்தில் லத்தீன்லையும் எங்களுக்கு நாங்கள் சொல்ல இல்லாத எத்தனை சிலபல் இருக்கும். எங்கிற சிலபல் எத்தனை, எங்கிற சிலபல் என்ன, உயிர்மை தான் எங்கிற சிலபல், உயிர்மை எழுத்து. அப்போ 216 சிலபல் எங்களுக்கு இருக்கு. உயிரெழுத்து மெய்யெழுத்துன்றது எங்கட ஃபோனம், உயிர் மெய்யெழுத்துன்றது எங்கட சிலபல். அப்போ எங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்லக்கூடியா இருக்கு. இது மாதிரி மொழிகளில் அவங்களுக்கு தெரியாது, எவ்வளோ உண்டு தெரியாமல் இருக்குது. அப்போ சரி அப்படி தெரியலை. அப்போ எதுவும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 6 விதமான சிலபல் இருக்குன்னு சொல்கிறாங்க. க்ளோஸ்ட் சிலபல் என்று சொல்கிறாங்க. என்னென்னா அந்த நான் இதில் மெய்யெழுத்தை வச்சுக்கொண்டு, அதாவது வவுலை வச்சுக்கொண்டு தான் சொல்கிறாங்க. வவுல் 2 பக்கத்துக்கும் நடுவில் வவுல் வந்து 2 பக்கமும் கன்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா அது க்ளோஸ்ட். ஓப்பன் என்றால் ஒரு பக்கம் மட்டும் கன்ஸ்டன்ட் வந்து மற்ற பக்கம் வராமல் இருந்துச்சுன்னா அது ஓப்பன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த வவுல் வந்தாலும் இந்த வவுலுக்கு
சைலண்டாக வரும். இது 3வது பாருங்க. பைக் இக்குன்னு தான் முடியும், ஈக்கு சவுண்ட் இல்லை. கேக் இக்குன்னு தான் முடியும், ஈக்கு சவுண்ட் இல்லை. அப்போ இங்கே வவுல் சேர்ந்து வந்தாலும் அதுக்கு அதில் ப்ரொனன்சியேஷன் வராது. மற்றது டீமாக வரும். இப்போ டீம்னா 2-3 வவல்ஸ் சேர்ந்து வரும். இதில் போட், கொயின். இந்த ஆர் கண்ட்ரோல் சிலபல் என்ற 5வது பிரிவு என்னென்னா, இங்கே பாருங்க, கா, பேர்ட். இப்போ இங்கே கா என்று வரக்குள்ள இங்கே ஆர் என்று வரக்குள்ள ஒரு சத்தம் வரும் இருக்கு. பேர்ட் என்று சொல்லக்குள்ள இருக்கு சத்தம் வராது. அப்போ இது இன்னொரு வகையான சிலபல். ஒரு கான்ஸ்டன்ட் எல்இ சிலபல், இது நம்ம இதில் பார்த்துட்டோம். எல்இ வந்தால் கடைசியாக ஈக்கி சவுண்ட் வராது. அப்போ இது இப்படி ஆறா இங்கிலீஷில் பிரிக்கிறாங்க. நான் இப்படி இது நான் உங்களுக்கு தெரியும், பெர்னார்ட் ஷா இது போன முறையே சொன்னேன். இந்த சிலபல் பிரச்சனையால் தான் அவர் இந்த ஃபிஷ்ன்றதை இப்படி எழுதினார். அது போன முறை பார்த்துருப்பேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜிஹெச் என்றது இந்த இனாஃப் என்றதில் இஃப் என்ற சத்தத்தை தரும். விமன் என்றதில் ஓன்றது ஐ என்ற சத்தத்தை தரும். நேஷன் என்றது ஷ் என்ற சத்தத்தை டிஐ தரும். அதனால அவர் சொன்னார், நாங்கள் ஃபிஷ்ஷை நாங்கள் இப்படி எழுதலாம் தானே. அப்போ இதுக்குரிய காரணம் அந்த வெறிலை மெய்மயக்கம், வேற்றிலை மெய்மயக்கம் என்றது இந்த முல்ல இல்லாததால தான் இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம். அப்போ இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன தெரியுதுன்றா, அந்த மெய்மயக்கம் இவங்களுக்கு எப்படி வரும் என்றால், எங்களுக்கு எப்படி வரும் என்று சொன்னால் 2 மெய் ஒரே மாதிரி மெய் அல்லது வேறு வேறு மெய்யா வரும். அதுக்கு அங்கால எந்த எழுத்து வேண்டாலும் வரலாம். ஆனால் அதாவது ஒரு மெய் எழுத்தும் அதுக்கு பிறகு கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு மெய் எழுத்தும் அதுக்கு பிறகு ஒரு வவலும் உயிரெழுத்தும் அப்படி சேர்ந்து வரலாம் எங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு இவ்வளவு மாதிரியும் வரும். கான்ஸ்டன்ட்டும் ஒரு வவலும், கான்ஸ்டன்ட்டும் வவலும் இன்னொரு கான்ஸ்டன்ட்டும், 2 கான்ஸ்டன்ட்டும் ஒரு வவலும், 2 கான்ஸ்டன்ட் ஒரு வவல் இன்னொரு கான்ஸ்டன்ட், அதே மாதிரி மாறி இப்படி வேறு வேறு நிலைகள்லாம் அவங்களுக்கு வர்றதால தான் இந்த குழப்பங்கள் வருது. இதை நான் ஏன் பார்க்க வேண்டியிருந்ததுன்றா, சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் உள்ள ஒற்றுமை என்னது இந்த பார்த்தான் நான் இதை பார்த்தேன். நான் என்னென்றால் எல்லாம் சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில் இருந்து தான் தமிழ் வந்தது என்று. அது இன்னும் ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. நாங்கள் தமிழ் தனி ஒரு மொழி, தமிழில் சமஸ்கிருதத்தில் இருந்து உருவாகலை என்றதை நாங்கள் சொன்னாலும் வட இந்தியாவை பொறுத்தவரை இதை அப்படி தான் சொல்கிறாங்க. நினைக்கிறேன் 18ஆம் நூற்றாண்டில் 17ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு புலவர், அவர் கூட சமஸ்கிருத சாயலை கொண்டவர். அவர் அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட தமிழ் எழுத்துக்கள் சமஸ்கிருதம் தான் நாங்கள் அதை காப்பி பண்ணியிருக்கிறோம் என்றும், சமஸ்கிருதத்தில் உள்ள எழுத்துக்களையும் தமிழ் எழுத்துக்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த ஒரு 6 எழுத்துக்கள் மட்டும்தான் தமிழுக்கு இருக்குது, மிச்சம்லாம் சமஸ்கிருதத்தில் நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார். அப்போ இங்கே நாங்கள் இந்த சிலபலை வச்சு கொண்டு பார்த்தால் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிலபலுக்கு ஷ்ரா என்று சொல்கிறாங்க. அது வவலும் ஒரு வவல் என்ற பணம் சேர்ந்து வவல் மட்டும் ஒரு வவல் மட்டும் சவுண்டை கொண்டு வரோம்னா அது சுவார வர்ணா என்று சொல்கிறாங்க. ஒரு கன்சனோடு சேர்ந்து வருமெண்டா வயாஞ்சன் வர்ணா என்று சொல்கிறாங்க. அடுத்தது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நாங்கள் மேலே பார்த்தோமே, அந்த கான்ஸ்டன்ட் வவல் கான்ஸ்டன்ட் அப்படி மாறி மாறி வருமெண்டா சம்யுக்ஷரா என்று 3ஆக பிரிக்கிறாங்க. அப்போ இங்கே எங்களுக்கு தெரியுது எங்கட மாதிரி கிளியராக உடல்நிலை வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று இங்கே இல்லை. அப்போ இது ஒரு மிக்சராக இருக்குது. எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு கான்சனன்ட் அண்ட் வாவல் என்ற அந்த ஃபார்மில் மட்டும்தான் இருக்குது. அப்போ எங்களோட அந்த நேரத்தில் நாங்கள் வெரி ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு ஃபார்முலா மாதிரி நாங்கள் எங்களை சொற்களை உருவாக்கி வந்திருக்கிறோம். இவங்கிட்ட அந்த ஒரு ஃபார்முலா மாதிரி இல்லாமல் எல்லாம் குழம்பி உருவாக்கி வச்சுருக்காங்க என்றது விளங்குது. அப்போ அதில் எங்களுக்கு விளங்கும்
அஹ், தமிழ் தொன்மையானது. அதிலிருந்து தான் இதுகளெல்லாம் கோப்பி பண்ணப்பட்டிருக்கணும் என்று. அது 23வது நூற்பா. இப்போ 22வது நூற்பா பார்த்துட்டோம். இப்போ 23வது நூற்பா. 23வது நூற்பாவை ட ர ல ல என்னும் புள்ளி முன்னர் க ச ப என்னும் மூவெழுத்து உரிய. இப்போ நான் சொன்னேன் தானே, இந்த இனி வாரதெல்லாம் வேற்றுநிலை மெய்மயக்கத்தை பற்றி தான் சொல்ல போகுது. 29வது மட்டும் அதுக்காக தான் உடல்நிலை வரப்போகுது. இங்கே அவர் என்ன சொல்றாருண்டா, இந்த இட்டனா ட்ரனா இல்லைன்னா இக்கண்ணாவுக்கு ஓட சேர்ந்து அல்ல அதுக்கு பிறகு இக்கண்ணா இச்சன்னா இப்பண்ணா மட்டும்தான் வரும். இப்படிதான் அவர் சொல்லிடுவார். வேற எழுத்துக்கள் வராது என்றதா அவர் இதில் சொல்றார். இட்டோட இந்த மூன்றும் வரும், இட்டோட இந்த மூன்று வரும், இல்லோட இந்த மூன்றும் வரும், இல்லோடையும் இந்த மூன்றும் வரும் சொல்றார். அப்போ அதை நாங்கள் பார்த்தோம்னா இந்த இந்த மூன்றையும் வந்து பார்த்தோம் என்றால் பாருங்க, இக் இச் இப். இது பாருங்க, அதோட இட்டோட இக் வருது. கேட்க, வெட்கம், வெட்கை, அடக்கு, உட்கார், பூண்டாச்சம், கற்குதல் என்றால் களை எடுத்தல், கொட்கு சூழல், தற்கு தங்கு, பூட்கை ஒரு கொள்கை உறுதியாகப்பட்டு கொள்கையை உறுதியாகப்பட்டுக் கொள்ற பூட்கை. பாருங்க, இங்க இட்டன்னாவுக்கு முன்னால இக்கண்ணா வருது. பிச்சை நாங்க பார்த்தோம்னா கட்சி, காட்சி, புரட்சி, நீட்சி, ஆட்சி, சாட்சி, முயற்சி, மாட்சி, வெற்றி, செச்சென்னி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இட்டன்னாவுக்கு முன்னால சென்னா வருது. இப்ப நான் பார்த்தோம்னா நட்பு, கேட்பார், கேட்பர், தெப்ப, வெப்ப, நுட்பம், கோட்பாடு, உட்ப, ஞாட்பு என்ற போராம், திட்டம் என்ற உறுதி, பெப்பு என்ற விருப்பம். அப்ப இங்க இதோட சேர்ந்து வர்றதை நாங்கள் பார்க்கலாம். அதைத்தான் நான் இதில் சொல்ல வர்றேன். அடுத்த அடுத்த இது இந்த அஞ்சில் இது ரெண்டும் பார்த்துட்டு இற்றன்னாவும் சென்னாவும் பெண்ணாவும் அந்த இதில் பார்ப்போம். இப்ப கற்க, நிற்க, ஏற்க, விற்க, அதற்கு, தெற்கு, மேற்கு, இயற்கை, உட்கம், ஏற்கம், புட்கை, இவ்வளவும் இற்றனாக்கு பக்கத்தில் இக்கண்ணா வருதுன்னு சொல்லுது. இப்போ பாருங்க, நாங்கள் இப்போ புக்கை புக்கை என்று சொல்லுவோம் தானே, அது உண்மையான சங்க இலக்கியத்தில் உள்ள பெயர் புட்கை தான் சங்க இலக்கியத்தில் நாங்கள் பாவிக்கிற சொற்பதம். ஆனால் நாங்கள் அதில் இற்றனா விட்டு புக்கை புக்கைன்னு சொல்லி பழகிட்டோம். முயற்சி, அகற்சி, இகழ்ச்சி, புகழ்ச்சி, இயற்சி, கட்சிரா, கட்சிரம், இது இவ்வளவும் இச்சனாக்கு பக்கத்தில் இற்றனா வர்றது. அதே மாதிரி இதை பார்த்தா தெரியும். மேற்ப, கற்பது, நிற்பது, நூற்பது, தற்பது, ஏற்பாடு, பிற்பாடு, வற்புறுத்தல், பற்படு, ஒழுங்குடன் இருத்தல் என்றது, பிற்படு பின்னோக்கி சொல்தல், மேற்படு அதிகமாக மிகுந்த என்ற கருத்து. இது உங்களுக்கு உலகம் நினைக்கிறேன். சின்ன சேர்ந்து இல்லைன்னாவும் எப்படி வருதுண்டு செல்க, கொள்க, தொல்காப்பியம், அல்கல், அல்கல், அல்கு, அல்குரு, ஒல்கம், ஒல்கல், கல்கிலால், நல்கு, மல்கு. கால்சி இந்த சொற்கள் நாங்கள் அதிகமாக பாவிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். கால்சி, வல்சி, வல்ஷியர் இதெல்லாம் நான் சங்க இலக்கியங்கள் தேடி எடுத்த சொற்கள். சில சொற்கள் நாங்கள் அதிகமாக பாவிக்கிறது குறைய. சால்பு, செல்பு, கொள்பவர், நிழல்பட, அகல்பு, ஒல்பவோ, கோல்பு, நுவல்பு, நுவல்ப, மால்பு.
இதுகள் எல்லாம் நாங்கள் வளமையாக இப்போ பாவிக்கிறக்கூடிய இந்த சொற்கள். ஆனால் நல்ல அர்த்தமுள்ள சொற்கள். இதெல்லாம் இனி திரும்பி நாங்கள் பாவிச்சு பழகிறது நல்லது தான். அடுத்தது இளனாவும் சென்னாவும் இப்போ நாம் செய்வது. இதில் கொள்கை, கொள்கலம், கொள்கை, கொள்கையர், கொள்குனர், ஆள்க, நீள்க, ஞொல்கி. இந்த சொல் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதை என்ன அகநானூரில் மட்டும்தான் இந்த சொல் வருது. மீள்குவம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆள்பவர், கொள்பவன், உள்படுவோம், வாழ்வு, கொள்வு, கொள்வ, கொள்பின் என்றது வருது. இச்சன்னாவும் ஓட சேர்ந்து வர்ற சொற்கள் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. சங்க இலக்கியங்களையும் கிடைக்கல எனக்கு. அந்த எம்டியாக விட்டுட்டேன். அதுக்கு முதல்ல இருந்த காலத்தில் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். தொல்காப்பியத்துக்கும் சங்க இலக்கியத்துக்கும் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். ஆனால் சங்க இலக்கியத்தில் இல்லை. இல்லைன்னா எனக்கு தெரியல. சரி, இருக்கு வேற இதுகள் இருக்கோ தெரியல. அந்த ஒவ்வொரு சொல் அந்த இதில் உள்ள அந்த அகரமுதலியை தேடி பார்த்ததில் எனக்கு அது கிடைக்கல. அப்போ அந்த பீரியடுக்குள்ள இந்த சொற்கள் குறைஞ்சிருக்குது அல்லது இல்லாமல் இருந்துச்சு என்றால் தொல்காப்பியத்துக்கும் சங்க இலக்கியத்துக்கும் இடையில சில சொற்கள் அப்படி மறந்துட்டோம் போல இருக்குன்றதை நான் நினைக்கிறேன். இப்போ இதில் ஒவ்வொரு அறிஞர்களும் இந்த மெய்மயக்கம் என்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ நல்லாட்சிக்கினியர் என்ற என்ன செய்வாங்க, மெய்மயக்கம் ஒரு மொழிக்கு மட்டுமே உரியது என்று சொல்றாரு. அவர் அப்படின்னா மொழி என்று அவங்க சொல்றது என்னென்னா சொற்களை தான் மொழி என்று சொல்றார். அப்போ சொற்களை உருவாக்குறதுக்குத்தான் எங்களுக்கு மெய்மயக்கம் தேவை என்று சொல்றார். ஆனால் எழுந்துள்ள மெய்மயக்கம் ஒரு மொழிக்கும் புனர்மொழிக்கும் பொதுவானது என்று சொல்றார். அதாவது ஒரு சொல்லுக்கும் அதில் ரெண்டு சொற்களை சேர்க்கக்குள்ள, இப்போ தமிழ் ஒரு சொல், இப்போ இதில் என்ன சொல்றோம்னா தமிழ் என்றதுல மெய்மயக்கம் இருக்கும், அதுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். இப்போ நாங்கள் தமிழ் தாய் என்று சொல்லக்குள்ள ரெண்டு சொல், இப்போ ரெண்டையும் செய்கிறப்ப தமிழ் தாய் என்று தானே பொருள் தானே. அதுவும் அங்கே மெய்மயக்கத்தை அதுக்கும் மெய்மயக்கம் உதவும் என்றது இளம்பொருளினருடைய கருத்து. நச்சினைக்கு யார் சொல்ல அது நாங்கள் மெய்மயக்கத்துக்குள்ள கொண்டு வரையில அது இவர் சொல்ல இல்லை, அதையும் நாங்கள் மெய்மயக்கத்துடன் சேர்ப்போம். ஆனால் அதுக்கு சரியான விளக்கம் இல்லை. ஆனால் நான் இளம்பூர்ண சரின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒவ்வொரு அறிஞர்களும் அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. இப்போ கட்சிரார் என்றது நாங்கள் ஒன்றா செய்யறக்குள்ள கல்லும் சீனும் சேர்ந்து நாங்கள் இட்டனாவும் மாறுது. கல் சிறார்ன்றது இட்டனாவும் மாறுது. இப்போ இது எல்லாத்தையும் அவர் மெய்மயக்கத்துக்குள்ள தான் இளம்பொருள்னு கொண்டு வர. மெய்மயக்கம் என்றது என்னத்துக்கு எங்களுக்கு தேவை என்று சொன்னால் மெய்மயக்கமோ உடல்நிலையோ ஒரு சொல்ல உருவாக்குறதுக்கு என்றது இவருடைய கருத்து. நச்சினாக்கினி என்ற கருத்து. இளம்பூர்ண கருத்து ஒரு சொல்ல உருவாக்குறதுக்கு மட்டுமில்லை, ரெண்டு சொற்களை ஒன்றா செய்யறதுக்குள்ளேயும் வர்ற அந்த மாற்றம் தான் நாங்கள் மெய்மயக்கம் உடல்நிலைன்னு தான் சொல்லணும் என்றது இவருடைய கருத்து. அது நான் முதல்ல உங்களை சொன்னதுதான். அதில் சொற்கள் ஏன் எங்களுக்கு நிறைய கிடைக்குது இல்லை, குறைவா இருக்குது என்றதுக்கு காரணம் என்னென்னா, எங்களுக்கு அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி தொல்காப்பியத்துக்கும் சங்க இலக்கியத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலேயே நிறைய சொற்கள் எங்களை வழக்கிலிருந்து போயிருக்கணும். மற்ற உரையாசிரியர்களுக்கு கூட அது நிறைய அவங்களுக்கு கூட கண்டுபிடிக்க முடியலைன்னா அந்த சங்க காலத்திலிருந்து இவங்களோட காலம் உரையாசிரியர் காலம் 1000 வருஷம், அதுக்குள்ளேயும் நிறைய சொற்கள் அழிஞ்சு போயிருக்கலாம். அப்போ நிறைய சொற்கள் நாங்கள் காலகாலமாக இழந்து கொண்டு வரோம் என்றது இது எங்களுக்கு விளங்குது. 24வது நூற்பா என்ன சொல்றாரு என்றால், அவற்றுள் லகான் முன்னர் யாவும் வாவும் தோன்றும்.
லானாவுக்கும் லானாவுக்கும் முன்னால இந்த ரெண்டும் தோன்றும் என்று அவர் சொல்றார். அப்ப அதை வச்சு கொண்டு பார்த்தோம்னா இல்லைக்கு முன்னால இவ்வளவு சொற்களும் இவ்வளவும் வரும், இதுக்கு முன்னால இவ்வளவும் வரும் என்பதை அவர் இந்த நூற்பாவில் அவர் சொல்றார். சில நேரம் உங்களுக்கு போரிங்கா இருக்கும். ஏன்னா இது சொல் ஒரு வாக்கியம் ஒரு ஒரு சொல் உருவாக்கத்துக்கான கிராமர் அல்லது சயின்ஸை இவர் சொல்ல வரார். அப்போ அதனால எங்களுக்கு அந்த சில நேரத்தில் சொற்கள் தெரிஞ்சு இல்லாட்டி கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ரைட், இப்போ இதை பார்த்தோம் என்றால் ரைட், இதை பார்த்தோம்னா பாருங்க, இல்லைனாக்கு முன்னால் யானாம் வானாம் வரும்னு சொல்றார். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சொற்கள் கல்யாணம் கொள்யானை, வானா வருமெண்டா கல்வி கொள்வலை, இல்லைனாக்கு முன்ன யானை வருமெண்டா வெள் யானை, எனக்கு ஒன்று தான் கிடைச்சது. வானா வருது கேள்வி கல்வன் வெள்வலை. அதே மாதிரி 25வது நூற்பாவில் என்னும் புள்ளி முன்னர் தம் தம் இசைகளை ஒத்த நிலையே. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் பிறப்பியல் வரக்குள்ள இது ஏன் இது ஒத்த நிலை என்றதை நான் விளங்கப்படுத்தி இப்பயே சொல்றேன். அது வரக்குள்ள உங்களுக்கு கூட விளங்கும். இப்ப இக்கண்ணாவை நாங்க உச்சரிக்கக்குள்ள கீழே இருந்து நெஞ்சில இருந்து அந்த சத்தம் வந்து நாங்க உள்நாக்க அன்னத்துல ஒட்டிட்டு வாயால் அந்த சத்தம் வெளியே வரக்குள்ள வெளியே வரும். நாக்குண்ட அடி நாக்க அப்படி மேல அன்னத்துல ஒட்டி இந்த சத்தம் வாயால விட்டா கண்ணா. அதே மாதிரி அதை நாக்கு அதே இடத்துல ஒட்டி மூக்கால விட்டாங்கண்டா இன்னா. அதே மாதிரி இச்சன்னான்றது மேல ஒட்டி வாயால சத்தத்தை விட்டா இச்சன்னா, மூக்கால விட்டா இஞ்சன்னா. அப்ப இது இங்கால இடது பக்கம் உள்ளது அவ்வளவை நாங்க மூக்கொலிகள் என்றும் இவ்வளவை நாங்க வாயொலிகள் என்று சொல்றோம். இந்த மூக்கொலிகள் தான் மெல்லினம், வாயால வர்றது தான் வல்லினம். அப்ப அதனால்தான் இவரை சொல்றாருன்னா தம் தம் இசை ஒத்த நிலையே, இது 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 இதுக்கு ஒத்தது இது என்று சொல்றார். ஏனென்றால் ஒரே மாதிரி தான் சத்தம் உருவாகுது, ஆனா வெளியில வரக்குள்ள மட்டும் வேற வேற நிலையில வருது. அதை வச்சு கொண்டு பார்த்தோம் என்றால் பாருங்க, அந்த எப்படி அது மெய் மயக்கம் இங்க இருக்கு என்று பார்த்தோம் என்றால் இக்கண்ணாவுக்கு பக்கத்துல தான் இங்கனாவுக்கு பக்கத்துல தான் இக்கண்ணாவர், இந்த நாகு பக்கத்துல இச்சனாவர், இந்த நாகு பக்கத்துல இட்டண்ணா, இந்த நாகு பக்கத்துல இத்தண்ணா, இந்த நாகு பக்கத்துல நிப்பண்ணா, இந்த நாகு இட்டண்ணா. பார்த்தீங்கன்னா இந்த சொற்கள் எல்லாம் அப்படித்தான் அமைஞ்சிருக்கும். அப்ப இங்க ஒரு 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 மெல்லினம் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு வல்லினம் வரும் என்றதை அவர் சொல்றார். அதே மாதிரி அவற்றுள் நகாரம் முன்னர் க ச ஞ ப ம ய வ ஏழும் உரியன. இது நானாக்கு முன்னால இந்த ஏழும் வரும், இந்த நானாக்கு முன்னாலையும் இந்த ஏழும் வரும் என்று சொல்றேன். அதுக்குரிய சொற்களை பார்த்தால் அந்த பாருங்க, நான் இதுல போடுறேன் வெண்கலம், வெண் சாந்து, வெஞ்ஞான், அப்படி நிறைய சொற்கள் இருக்கு. இதுல என்பு, பண்பு, வெண்மை, எண்பட்டு. அப்ப இது இன்னன்னாக்கு முன்னால இந்த சொற்கள் வர்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இன்னன்னாக்கு பதிலையும் அவ்வளவு வரும். பாருங்க, புன்கண், புன்சை, பொன்யான், பொன் பெரிது, பொன்மாலை, பொன்யாது, பொன்வளைவு, புன்பு, மெஞ்ஞான், அன்பு, பன்மை, இந்தியால், புன்வரை, வரவு, வரகு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த 3 எழுத்துள்ள சொற்கள் இருக்குல்ல, இந்த 3 எழுத்துருக்க சொற்கள் தான் ஒரு சொல். இப்ப 3க்கும் கூட எழுத்து வருமாண்டா அது ஒரு சொல் இல்லை. இப்ப பாருங்க, இது புன் கண்ன்றது ஒரு சொல் இல்லை, புன் வேற கண் வேற சேர்ந்து புன்செய் என்றதும் புண் என்றது வேற, செய்யறது வேற, பொன்ஞானன்றதும் வேற, ஆனால் சேர்ந்து வருது. இப்ப இங்கேயும் அது மாதிரி
இப்போ தமிழ்ல 2 3 தான் ஒரு சொல். இதுக்கு மேல வந்துச்சுன்னா அது 2 சொல்களோட சேர்க்கை. அடுத்தது ஞ ந ம வ என்னும் புள்ளி முன்னர் சான் நிற்றல் மெய் பெற்றேன் சொல்றார். அதாவது இந்த இதுக்கு முன்னால இங்க நாக்கு முன்னால இச்சனாவும் இயனாவும் தான் இருக்கு. இந்த நாக்கு முன்னால இப்பனாவும் இயனாவும் தான் இருக்கு. இந்த நாக்கு முன்னால இப்பனாவும் இயனாவும் தான் இருக்கு. இவனாக்கு முன்னால இயனா இருக்கு. இப்ப இல்லை அதுல. அதுக்குரிய சொற்கள் இதில் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் இப்போ எங்களுக்கு பழமையில இல்லை, பாவிக்கிறது கூட இல்லை. இல்லை இன்னாவுக்கு மட்டும் இன்கான் புள்ளி முன் வவ்வும் தோன்றும். அப்ப அதுக்கு முன்னால இந்த 3 முதல் முன் வவ்வும் தோன்றும். இப்பன்னா இவ்வன்னா இப்பன்னா இயனா இவ்வன்னா இந்த 3 மன்னாவுக்கு முன்னால வரும் சொல்றது. அப்ப இங்க இவ்வளவுலையும் இவர் என்ன சொல்லி கொண்டு வராண்டா, இப்படி ஒரு சொல் நாங்க இந்த எழுத்துக்களை வச்சு உருவாக்கலாம் இதை சொல்றார். இதான் கடைசி மெய்மைக்கும் யாரால என்னும் புள்ளி முன்னர் முதல் ஆகு எழுத்து நகரமோடு தோன்றும். அதாவது யாரால என்னும் புள்ளி முன்னர் யாரால என்று சொல்லப்படுகின்ற புள்ளிகளின் முன்னர் அதுக்கு முன்னால ங என்றது தோன்றும் என்று அவர் சொல்றார். அப்ப அதை நாங்க எப்படி என்று பார்த்தோம் என்றால், பாருங்க எனக்கு முன்னால இவ்வளவு இதை நான் முதலே பார்த்துட்டேன். இங்க ஞாபகம் வரும் அவர் சொல்றேன். அதுக்கு நான் தேடி பார்த்ததுல எனக்கு கிடைச்ச சில சொற்களை இதில் போட்டு வச்சிருக்கிறேன். இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுதான் கிடைச்சது, வேற கிடைக்கல எனக்கு. இவ்வளவும் சொல்லாக்கம், அது மோஃபாலஜி, 2 பி எழுத்துக்கள்லாம் உண்டா செய்வதை வச்சுக்கொண்டு அதை பார்க்கலாம். இதில் அது எங்களுக்கு என்ன புரியுதுன்னா, அந்த நேரத்தில் எவ்வளவு ஆழமாக ஒரு மொழியை யோசித்து என்ன மாதிரி சொற்களை உருவாக்கணும், அந்த சொற்கள் எப்படி என்ன என்ன எழுத்துக்களை வரணும்ன்றதை இவ்வளவு ஆழமாக யோசிச்சிருக்கிறாங்கண்டா. இது தொல்காப்பியர் இல்லை, தொல்காப்பியர் முதலே தான் அப்படி நடந்திருக்குல்ல. தொல்காப்பியத்தை நாங்கள் 2700 வருஷம், இதுக்கு முதல்ல எவ்வளோ காலத்துக்கு முதல்ல வந்து இவ்வளோ இப்படி யோசித்து செய்திருக்கணும்ன்றது பார்க்க சரியான ஆச்சரியமா இருக்கு. இப்ப எல்லாம் எங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்காண்டு எனக்கு தெரியல. இதுக்கு என்ன ஆகுது மாதிரி இது இல்லைன்னா இது 30 உடல்நிலையை பற்றி சொல்லுது. இங்க மெய்நிலை சுற்றின் எல்லா எழுத்தும் தம்முன் தாம் வரும் வேலை அலங்கடையே. இந்த வேலைவை தவிர மிச்சம் எல்லாம் உடல்நிலை தன்னை அதே மெய் எழுத்துக்கள் வரும். லாவுக்கு மட்டும் வராதுன்னு சொல்றோம். அதை நாங்கள் முதலே நாங்கள் அந்த வேன் டயக்ராம்ஸில் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 18 மெயிலையும் இது 2ஐயும் தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் 14 எழுத்துக்கும் அதே எழுத்து வரும். இந்த பிறகு காக்கை, எங்கனம், பச்சை, மஞ்சை, பட்டை, பண்ணை, தத்தை, வெண்ணோய், உப்பு, அம்மி, பியர், எவ்வி எல்லாம் நாங்கள் இப்போ இந்த சாதாரண நடைமுறையில் இப்போ நாங்கள் பாவிக்கிறதே இல்லை. எல்லை, கொல்லி, முற்றும், கன்னி, இவ்வளவும் அது வரும். அப்போ அதான் 33. அது ஒன்று தான் உடல்நிலை பற்றி சொல்கிறோம். இல்லை நாங்கள் புரிஞ்சுக்கணும், வயிறு அவையும் தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் உடல்நிலை இருக்கு, உடல்நிலை இருக்கு புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆ இ உ மூன்றும் சுட்டு. இப்போ இவர் உடல்நிலையிலிருந்து வெளியே வந்துட்டார், உடல்நிலை மெய்மைகள் வெளியே வந்துட்டார். இனி அந்த சொற்களை வச்சுக்கொண்டு வேற என்ன சொற்கள் உருவாகி, எழுத்துக்களை வச்சுக்கொண்டு வேற என்ன சொற்கள் உருவாகி இருக்கும் என்றவர் சொல்றார். ஆனாவையும் ஈனாவையும் ஊனாவையும் மூன்றும் சுட்டி காட்டுறதுக்கு இந்த எழுத்துக்களை பாவிக்கலாம், அல்ல இந்த எழுத்துக்கள் வந்து உருவாகிற சொற்களை பாவிக்கலாம் என்ற சொல்ல வர்றாங்க. பாருங்க இதுல இங்கே
பக்கத்துல இருக்கு ஈன்னு சொல்லுவோம். ஆ அண்டா அங்கே நாங்க சின்ன பிள்ளை சொல்ல பார்த்துருப்பீங்க. இங்க இது கிட்ட தூரன்றதுக்கு இது மாதிரி உச்சரிப்புகள் பாவிச்சிருக்கீங்க. அங்கே இங்கே என்றால் ரெண்டுக்கும் நடுவில். அப்ப அது இங்கனம் உங்கனம் அங்கனம் என்றதுக்கும் பாவிக்கும். இவள் என்ற பக்கத்துல உள்ளவள், அவள் என்ற தூரத்துல உள்ளவள், இவள் என்ற பக்கத்துல முன்னால உள்ளவள், ரெண்டுக்கு இடையில உள்ளவள். அது மாதிரி அவன் உவன், இவன் உவன் அவன், இவர் உவள் அவர், இது உது அது, இவை உவை அவை, இங்கே இங்கே அங்கே, இதில் உதில் அதில். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஊனால வர்றது நாங்க அநேகமா இலங்கையில மட்டும்தான் இதை பாவிக்கிறது. இந்தியாவில எல்லாம் இதை ஊனாவில் வர்ற சுட்டுக்களை மறந்துட்டாங்க. ஒன். ஈழத்துல மட்டும்தான் நாங்க இன்னும் பாவிச்சு கொண்டு வரோம். இப்ப இதை தொல்காப்பியத்தில் சொன்னதை நாங்க இன்னும் அப்படியே கடைபிடிக்கிறோம் என்று சொல்ல நினைக்கக்குள்ள பெருமையா இருக்கு. ஆனா தமிழ் நாட்டு மக்கள் இதை மறந்துட்டாங்க. ஆ ஏ ஓ அம்மூன்றும் வினா. அதாவது இது இந்த சொற்களை இந்த எழுத்துக்களை வச்சு கொண்டு வினாக்கள் தொடுக்கலாம் என்று சொல்ல வரார். ஆனால் இதுல மாதிரி சொற்கள் கொஞ்சம் வித்தியாசம். என்னென்னு சொன்னா இங்க நாங்க நேரே பார்க்கிறோம், அங்க ஒரு சொல்லோட சேர்ந்து தான் அது வருது. சொல்லோட சேர்ந்து தான் வருது. பார்த்தீங்கன்னா அவனா அவர்களா, அப்ப அந்த சொன்ன ஆவன்னா கேள்வியா வருது. அதே மாதிரி ஏனாவும் ஓனாவும் வரும் அந்த சொற்களோட கடைசியா. பாருங்க, அவனா அவர்களா, இதுவா அவையா, நகரா வந்தாளா. அப்ப கேள்வியில முடியுது. ஏனாண்டா அவனே அவர்களே அதுவே. இதை நாங்க இப்ப கேள்விக்காக பாவிக்கிறது இல்லை, இது நாங்க சுட்டி காட்டுறதுக்காக பாவிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அதை கேள்வியா பாவிச்சிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல இது மாதிரி சமயங்களை யாழ்ப்பாண தமிழர்கள் இத ஒரு கேள்வியா இன்னும் பாவிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மலையகத்திலேயோ திருகோணமலையிலேயோ மற்ற இடத்துல இது பாவிக்கிறோம். யாழ்ப்பாண தமிழ்ல இது இன்னும் கேள்வியா பாவிக்கிறத நான் அவதானிச்சிருக்கேன். இது ஓ பண்றது அவனோ, இது இன்னும் கேள்வியா இருக்கு. அவர்களோ, அதுவோ, அவையோ, நகரோ, வந்தாலோ, இதை இன்னும் கேள்வியா பாவிக்கிறோம். ஆனால் இப்ப இந்த ஏன்றதை நாங்க அதோட சேர்த்து பாவிக்கிறோம். அவன் தானே இங்க ஏண்டு முடியுது பாருங்க, அப்படி பாவிக்கிறோம். என்ன சொன்னீங்க? ஏன்னு சொல்றானே சரி, ஏயா முதல்வா போயிட்டு இரு வழியும் வருமண்டு ஏன் ஏன் கேக்குறானே. கேட்கறாங்க ஏன்னு கேட்கறாங்களோ, எல்லாம் கேள்வியா வராதானோ. இப்ப இதுல நான் என்ன இதுபடி இது நான் யாழ்ப்பாண தமிழ்ல மட்டும் கண்டிருக்கிறேன். ஆனா இப்ப இது பொதுவா எல்லா இடத்துலயும் இருக்கு. அவன் தானே அவர்கள் தானே என்றது இன்னும் கேள்வியா இருக்கு. இப்ப பாருங்க, இன்னும் தொல்காப்பியத்துல சொல்ல தமிழை தக்க வச்சு கொண்டிருக்கிறது இலங்கை தமிழ், யாழ்ப்பாண தமிழ். அதுன்றதை நாங்க பெருமையா நினைச்சுக்கொள்வோம். வேற ஏன்றது இப்ப நீங்க சொன்னதுதான், அந்த ஏன்றது இப்படிங்கிறது ஏது ஏன்றதுக்கும் கேள்வியா வருது. எப்படி, எங்கே, என்ன, இது இதுகளும் என்று வருது. எவன் எவர் என்றதும் வருது. ஆன்றதும் வருதுங்க. யாரது, யாவை, யார், என்னோட சேர்ந்து வருது. யார் செய்ததுக்கு இப்ப தானே பேச்சு தமிழ், யாருன்றதான் சரியான எழுத்து தமிழ் வரும். அப்ப இன்னும் அந்த தொல்காப்பியத்துல அந்த இலக்கணங்களோட சேர்ந்து இருக்குன்றதை நான் புரிஞ்சு கொள்ளலாம். இதான் 32வது. இப்ப 33வது இது கடைசி நுட்பா. அளவு இறந்து உய்த்தலும் உற்று இசை நீட்டலும் உல என மொழிப இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்பனார் புலவர்.
உங்களுக்கு ஞாபகம் இருக்க சிவனியன்றது நாங்க இதுல பார்த்தோம், சிறப்பு பாயிரத்துல பணம் பாருனார் பாவிச்சிருப்பார். சிவனிய என்றது இங்க 3 சொல்லினீங்கன்னா அதான் ஒட்டி சேர்ந்து என்றதுதான் கருத்து. இப்ப நரம்பின் மறைய என்பனார் இசையோடு சிவனிய, இசையோடு சிவனிய என்ற இசையோடு சேர்ந்த என்று சொல்ல வரார். நரம்பின் மறைய நன்மனார் புலவர். நரம்பின் என்றது நூல்கள் மறை ஓ ஓ ஓ மறை என்றது நூல்கள். நரம்பின் என்று வரக்குள்ள நரம்பு பாவிக்கிற யாழ், யாழ் வீணை அந்த காலத்துல இருக்கல. அப்ப யாழ் யாழ்ப்பாடிகள் அல்லது யாழ பாவிக்கிற புலவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாங்க பாவிச்ச அளவு இருக்குத்தானே, அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் எத்தனை மாத்திரைன்னு சொன்னோம் தானே. அப்ப நாங்க உயிரில் குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெல்லுக்கு 2 மாத்திரை, 3 மாத்திரை உள்ள சொற்கள் இல்லை, 3 மாத்திரை வேணுமெண்டா நாங்கள் அதோட அதை உள்ள எழுத்தை கூட்டினா கந்தா அப்படி அப்படி கூட்டினா அந்த அளவை கூட்டலாம். மெய்க்கு அரை மாத்திரை, சார்பெழுத்துக்கு அரை மாத்திரை, இன்னும் சில நேரத்தில் கால் மாத்திரத்தையும் வரும். இதெல்லாம் அளவுகளை சொன்னாங்க. அப்ப இப்ப கடைசி விளைவையும் அவர் சொல்லிட்டு கடைசி அவங்க சொல்றாரு என்றால், அப்படி அதெல்லாம் உண்மைதான், நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் இந்த இசை என்று வரக்குள்ள அந்த அளவுகள் சில நேரம் இதுக்கு சரியா வரணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த இசைக்காக நீங்க அந்த அளவுகளை மாற்றலாம் என்று சொல்லிட்டு, அதையும் நான் சொல்லலை. இந்த யாழ் திறமையான புலவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க என்று அதில் முடிக்கிறார். அப்ப ரூல் ஒன்றையும் பில் பண்ணிட்டு, ரூல்ஸையும் இப்படியே பில் பண்ணிட்டு ஒரு இடத்துல அவன் சொல்றான், கடைசியாக அவன் சொல்றான், இதான் ரூல். ஆனால் அந்த ரூலை உடைக்கிறேன்டால் நீங்க இசையோட போய் உடைக்கிறேன்டா உடைக்கலாம், ஆனால் சாதாரண நிலைமையில உடைக்காதீங்க என்று முடிக்கிறார். பாருங்க, இப்போ நாங்கள் அந்த ரூலையும் பார்த்து ரூலையும் உடைக்கலாம் என்றதையும் எங்களோட மொழியை எங்களுக்கு சொல்லுது, தேவையான நேரத்தில் உடைக்கலாம்ன்றது சொல்லுது. இது வேற எந்த மொழிகளையும் இவ்வளவு ஓப்பனா சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. இதுதான் சங்கீதத்துல வேற அப்படித்தான். என்ன சங்கீதத்துல அப்படிதான், இந்த சமயத்துல ஓசை கூட வருது. அப்ப அது வேற சொல்லி பாருங்க, எவ்வளவு எவ்வளவு தெளிவா அந்த நேரத்துல இந்த ஒரு மொழியை அமைச்சிருக்காங்கன்னு பார்க்க சரியான ஆச்சரியமா இருக்குது. அப்ப இதை நச்சிக்னாக்கிரியர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒத்துக்கொள்றாரு. ஓம் இது இதுல ஒரே ஆசையும் அப்படி வருது, இசையோட சேர்ந்து நீட்டலாம், யாழ் அது மாதிரி இதுகளை நீட்டலாம் என்றத அவர் ஒத்துக்கொள்றார். அது நச்சிக்னாக்கியர் அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் என்ன சொல்றாருன்னா, எங்கட 4 வகை செயலுக்களையும் இதை பார்க்கலாம் என்றதை அவர் சொல்றார். ஆனால் இதுல பாத்தீங்கன்னா இங்க இந்த மறைன்றது இருக்குதானே. இப்ப மறை என்றது நான்கு நூல் என்று சொன்னாங்க, அல்லது ஒரு ஒரு வேதம். நான் இதுக்கு எசர் சாமம் அதர்வன் சொல்லல, தமிழ் வேதத்தை சொல்றோம். இங்க எல்லாம் சொல்ல மறைய என்றது அத அவர் என்ன சொல்ற, அந்த இந்த என்றதை விட்டுட்டு மறை என்று நாங்கள் எடுத்தோம்னா அதை நாங்கள் ஒரு வேற்றுமையாக எடுக்கணும். உங்களுக்கு நாங்கள் வேற்றுமை நாங்கள் பிறகு என்னன்னு பார்ப்போம், வேற்றுமை பெயராக தான் எடுக்கணும் என்றதை அவர் சொல்றார். அப்போ அந்த வேற்றுமைகள் என்ன இந்த என்பதை அவர் இதுகள் நாங்கள் டீட்டெயிலாக பிறகு ஒவ்வொரு என்ன வேற்றுமை என்ன மாதிரி இருக்கும்னு பார்ப்போம். இந்த 1ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை மட்டும் போட்டு இருக்கிறேன். அதனால இதை பற்றி டீட்டெயில் நாங்கள் அந்த நூற்பாக்கில் பார்ப்போம். அப்ப இதுல இதை ஒரு வேற்றுமையாத்தான் பார்க்கணும், மறை என்று பார்க்கக்கூடாது என்பது அவருடைய கருத்து. ஆனா நச்சினியாக்கினி என்ற கருத்து அது மறை என்று பாருங்கன்னு சொல்றது. எது சரி என்பதை நாங்கள் ஆய்வு செய்துதான் கண்டுபிடிக்கணும். இதுல இந்த மறை என்றது மறைய என்றது மறையில் என்று வந்திருக்கணும். அந்த சிறப்பேற்ற கருத்து மறையில் என்பனர் புலவர் என்று சொன்னா
இது பொருந்தும். மறை என்றது அந்த அந்த நரம்பின் மறை என்றால் யாழை பற்றிய புத்தகத்தில் இருக்குது என்று புலவர்கள் சொன்னார்கள் என்று நான் கருதலாம். அப்போ மறைய என்றது அதுக்கு பொருந்ததில்லை என்று சில பேர் சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்க நினைக்கிறேன், நான் முதலே ஆரம்பத்திலேயே நான் சொல்லி கொண்டு வந்தேன் என்னென்றால், எங்களோட எழுத்து வடிவங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஓலைச்சுவடிகளில் தான் எழுதியிருந்தோம். அந்த ஓலைச்சுவடி ஆயுள் காலம் 200 வருஷம். 200 வருஷம் முடிகிறதுக்கு முதல்ல அதை பாவிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா இன்னொரு வீட்டில் எழுதுவாங்க. அதுக்கு தமிழில் நாங்கள் சொல்றது படியெடுத்தல் என்று சொல்றது. அந்த படியெடுத்தல் பல விதமாக செய்யப்படும். அதில் ஒரு ஒன்று அவரை பார்த்து எழுதுவார், இன்னொருவர் தான் சொல்ல மற்றவங்களை எழுத சொல்லுவார். அப்போ அவர் அப்படின்னா ஒரு 5 மாணவர்கள் இருந்தாங்கன்னா ஆசிரியர் சொல்ல 5 மாணவர்கள் எழுதுவாங்க. அந்த நேரத்தில் அவரோட உச்சரிப்பில் ஏதாவது பிள்ளை வந்துருச்சுன்னா இது மாதிரி பிள்ளை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போ அதையும் நாங்கள் கணக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் அதுக்கு சொல்ற பாடபேதம். அந்த பாடபேதத்தை நீக்கிறதுக்கு என்னென்னா 2-3 பேர் எழுதுனதை ஒப்பிட்டு பார்த்து தான் பாடபேதம் எது சரின்னு நாங்கள் எடுக்கணும் என்ற ஒரு நடைமுறையும் எங்கிட்ட இருந்து வந்திருக்கு. தமிழ் தாத்தாண்டு சொல்லப்படுறார் கு.வே. சுவாமிநாதன் இதை பற்றி நிறைய சொல்றார். அவரும் நிறைய பாடபேதங்கள் 2 வளர்ச்சிகள் எடுத்து அதை ஒப்பிட்டு பார்த்து நிறைய பாடபேதங்களை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்ப இதுல இந்த இளம்பூர்ணர் என்ன சொல்றாங்கன்னா இது மறைய இல்லை மறையில் என்று இருக்கணும். அதான் அப்படின்னா எங்ககிட்ட யாழ் சம்பந்தமான ஒரு நூல் இருந்திருக்கணும். இசையோடு சிவனிய நரம்பின் மறையில், அதாவது இசையோடு சேர்ந்த யாழ் நூல் ஒன்று இருந்திருக்கணும் என்று. ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட யாழ் நூல் விபுலானந்தர் உருவாக்கின யாழ் நூல். நீங்கள் யார் பார்த்துருக்கீங்களோ தெரியாது, சினையை வாசிச்சிருப்பீங்க. அது ஹைலி சயின்ஸ். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸில் சவுண்டுன்ற ஒரு செக்ஷனை படிக்க போனீங்கன்னா அதில் உள்ள அவ்வளோ விஷயங்களும் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வாசி விளங்குறது சரியான கஷ்டம். யாராவது ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்ஸில் சவுண்டில் சவுண்ட் இன்ஜினியரிங் செய்த ஒரு ஆள் வாசித்து இதை எளிய நிலையில் எங்களுக்கெல்லாம் எடுத்து தந்தாருன்னா மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். ரைட். அப்போ இது இங்கே அப்படி ஒரு புத்தகம் இருந்திருக்கு. அதாவது இசையின் சிவனிய நரம்பின் மறை ஒரு புத்தகம் இருந்திருக்கலாம். அதாவது யாழ் நூல் ஒன்று இருந்திருக்கலாம். அதில் உள்ள அந்த நூல் எழுதினவங்க இதை எங்களை அந்த அளவு முறையை மாற்றலாம் இதற்காக என்று சொல்லியிருக்கலாம் என்று இதில் இருந்து எங்களுக்கு விளங்குது. இதுவரைக்கும் நாங்கள் இதை முடிச்சிட்டோம், நூல் மரபு முடிச்சிட்டோம். அந்த நூல் மரபில் இருந்து இவ்வளவு நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்றால் எழுத்துக்கள். எழுத்து என்றது தொல்காப்பியர் காலத்தில் ஒளி வடிவத்துக்கும் சொல்லியிருக்கிறோம். இவர் தொல்காப்பியர் வரி வடிவத்துக்கும் பாவிச்சிருக்கிறார். இப்போ இங்கே வரி வடிவத்தை பார்த்தோம்னு சொன்னால் எழுத்து 2 பிரிக்கலாம். முதல் எழுத்து 30, சார்பெழுத்து 10. இந்த முதல் எழுத்து 2 பிரிக்கிறோம். குற்றெழுத்து அல்லது குறில், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இங்க உயிரெழுத்து 2 பிரிக்கலாம். குறில் 5, நெடில் 7. மெய்யெழுத்த 18 3 பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த சார்பெழுத்து 10, அதை 2 பிரிக்கலாம். ஒன்று வரி வடிவ சார்பெழுத்துக்கள், அடுத்தது ஒளி வடிவ சார்பெழுத்துக்கள். இப்ப இந்த ஆயுதம் என்றது வடிவெடுத்துக்குள்ள வந்தாலும் தொல்காப்பியர் காலத்துல ஒளி வடிவமாக தான் இருந்திருக்கு. அப்ப அந்த நேரத்தில் வரி வடிவத்தில் இல்லை. அப்ப அந்த காலத்துல இருந்து வரி வடிவ எழுத்து உயிர்மெய் எழுத்து. அதனால தான் நாங்கள் எங்கள் எழுத்து முறையை அபகிடா எழுத்து முறை என்று இப்பத்தைய லிங்குவிஸ்டிக் சயின்டிஸ்ட் பிரிக்கிறாங்க. இந்த உயிர்மெய் எழுத்துக்கு வரி வடிவத்தை கொண்டு வந்ததால இங்க குற்றியலுகரம், குற்றியலுகரம், குற்றியலிகரம், மகர குறுக்கம் என்றது அரை மாத்திரை விட குறைஞ்சி வரும்.
என்றது சொல்லப்பட்டிருக்கு. அதுகள் எப்படின்றதை நாங்கள் அடுத்தடுத்த இதுகளில் பார்ப்போம். இதை விட இந்த சார்பெழுத்துக்கள் வேற இருக்குது. உயிரளபடை, ஒற்றளபடை, ஐங்கார சுருக்கம், ஔகார சுருக்கம், ஆயுத குறுக்கம் என்றெல்லாம் இருக்குது. இதை நாங்கள் போக பார்ப்போம். இது இந்த நூன் மரபில் இது சொல்லப்படலை, இவ்வளவுமே சொல்லப்படும். இப்போ நூன் மரபு 33 எழுத்துக்கள் சாரம் இதுதான். நன்றி. நீங்கள் இனி ஏதாவது கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி அடுத்தது நாங்கள் மொழி மரபுக்கு போகலாம். ஆனால் மொழி மரபுக்கு முதல்ல நான் பிறப்பியலுக்கு போயிட்டு மொழி மரபுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மொழி மரபு ஒரு சொல்ல எப்படி இருக்குன்னு, சொல்ல எப்படி உருவாக்குறது, அந்த எழுத்துக்கள்ல உள்ள புணர்ச்சி என்ன அதை பற்றி சொல்லுது. அதுக்கு முதல்ல எழுத்து எப்படி உருவாகுது என்றதை பார்த்துட்டு வர்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. அந்த வகுப்புல நாங்கள் பிறப்பியலை பற்றி பார்ப்போம். இதுக்குள்ள ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க.